மேடம், நீங்க எதுவும் வாங்க போறது இல்ல. யாருக்கா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பாருங்க, இதான் லேட்டஸ்டா வந்திருக்கு. வேற புது ஐட்டம் எதுவும் இல்லையா? இங்க இருக்க எல்லா ஐட்டமும் எடுத்து காமிச்சாச்சு மேடம். உள்ள வேற ஏதாவது ஸ்டாக் இருந்தா காட்டுங்களேன். ஓகே. என்ன சார் இது? உள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எந்த பொண்ணு எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. உள்ள வந்த பொண்ணுங்களும் வெளியே போற மாதிரி தெரியல. நீங்க என்னடான்னா கேஷ் கவுண்டர்ல உட்காந்துட்டு வாக்மேன் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் என் பையன் கண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அவனை பாக்குறதுக்காகவும் அவன் கொடுக்கிற பியூட்டி டிப்ஸ்க்காகவும் தான் காத்துட்டு இருக்காங்க. சிட்டியில இருக்கிற பெரும்பாலான பொண்ணுங்க என் பையன் கொடுக்கிற அழகு குறிப்புல தான் அழகா இருக்காங்க. அவன் மட்டும் கடைக்குள்ள காலை வச்சா கேஷ் கவுண்டர் இருக்கிற கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இப்ப கூட யாருக்காவது டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பான். இதோ இப்ப வந்துருவான். குட் மார்னிங் சார். ஹேய், கண்ணு வந்தாச்சு. கண்ணு வந்தாச்சு. ஹாய் கண்ணா. ஹலோ கண்ணா. ஹாய் கண்ணா. ஹலோ. ஏன் கண்ணா இவ்வளவு லேட்? உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல. கண்ணன் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். பாத்தீங்களா? மார்னிங். என்ன மேடம்னு சொல்றீங்களே? நான் சின்ன வயசு பொண்ணு சார். எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணுன்னு கண்டதையும் கொடுத்து இப்படி குண்டா வளர்த்துட்டாங்க. ரோட்ல போனா எந்த பசங்களும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அழகா இல்லாதது ஏன் தப்பா கண்ணா? இத பாருங்க, அழகுங்கிறது ஒவ்வொருத்தரோட பார்வையில இருக்கு. ஆனா நாமளும் நம்மளை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க. இப்படி ரவுண்டு கோடு போட்ட சுடிதார் போட்டா பேரல்ல துணி சுத்துற மாதிரி இருக்காது. உங்களை மாதிரி உள்ளவங்க ஸ்ட்ரைட் லைன் தான் போடணும். அப்பதான் கொஞ்சம் ஹைட்டா தெரியும். இப்ப உங்க முகம் நல்ல கோழி முட்டை மாதிரி சின்னதா இருக்கு. ஆனா உங்க காதுல நான் ஊஞ்சல் ஆடலாம் போல இருக்கு. அவ்வளவு பெரிய வளையம் போட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சின்னதா உங்க காதுக்கு ஏத்த மாதிரி வளையம் போடணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, உங்களுக்கு ஏத்த சின்ன வளையம் கிடைக்கும். கூட்டு போங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. இட்ஸ் ஓகே. ஏமா பொண்ணு, இங்க வா. எஸ் சார். இந்த புக்ல எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. கொஞ்சம் தமிழ்ல படிச்சு புரிய வையேன். சாரி சார். ஹலோ ஹலோ ஹலோ. வாடா வா வா. இங்க பாரு, இதுல இருக்கிற ஃபிகர் கூட உன்ன மாதிரியே இருக்கு. கொஞ்சம் சொல்லுமா? சொல்லுடா. கொஞ்சம் டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கேக்குறீங்க அந்த பொண்ணு கிட்ட? இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்ட? நீ யாரா? சார் 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 சார், என்ன சார் இது? பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சிட்டீங்க. என்னடா என்னடா இது? கை நீட்டி அடிக்கிறான் பார்த்து சும்மா இருக்க. அடடா. அப்பா, உணர்ச்சி வசப்படாதீங்க. கஸ்டமரா வந்திருக்காங்க, ஏதோ சந்தேகம் கேக்குறாங்க. நீங்க போங்கப்பா. கேஷ் கவுண்டர் அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அப்பா நீங்க போங்கப்பா. கேஷ் கவுண்டர் போய் கவனிங்க. போங்கப்பா. ரவுடி எலிமெண்ட்ஸ். சொல்லுங்க சார். நானும் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஹெல்ப் பண்றேன் சார். போட்டாங்கு. நீயும் வேண்டாம், உன் ஹெல்ப் வேண்டாம். போடு. பிரிச்சு படத்தை பாரு. எப்பா மேலையோட கை வச்ச உன்னை அங்கேயே போட்டு அடிச்சிருப்பேன். கடையில இருக்கிற பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். ஒரு ஒரு பொருளும் எங்க உழைப்புடா. அதனால தான் இங்க அடிக்கிறேன். அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு? ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்க சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களே. எங்கம்மா அப்பா? கடையில இருந்து வந்து ரூமுக்குள்ள போனவரு. டிவி சவுண்ட் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா 34 only. பிரான்ஸ் 45. டென்மார்க். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா, உங்களதான்ப்பா. எல்லாம் உனக்காகத்தான். உனக்காகத்தான். எனக்காகவா? பின்ன என்னடா, நம்ம கடைக்கு உன்னை பாக்குறதுக்கு எத்தனை பொண்ணுங்க வராங்க. எந்த பொண்ணையாவது நீ ஏறெடுத்து பாக்குறியா? அதனாலதான் நேஷனல் லெவல்ல உனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல பொண்ணுங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதேது
நீங்க சேஸ் பண்றத பார்த்தா எனக்கு பேரலா இன்னொருத்தைய கொண்டு வந்துருங்க போல இருக்கு. ஆஹா, அப்படி அமைஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியா? இருங்க கவனிச்சுக்கிறேன். இந்த கண்ணா ஹார்லிக்ஸ் குடி. இந்தாங்க உங்களுக்கு டீ. ஏண்டி கவனிக்கிறேன்னு சொல்லி கன்னத்துல அற வாங்கினவனுக்கு டீயும், தெம்பா இருக்கிறவனுக்கு ஹார்லிக்ஸுமா? பின்ன அடிப்பட்டவருக்கு டீ, அடிச்சிட்டு வந்தவனுக்கு ஹார்லிக்ஸ். அடிச்சிட்டு வந்திருக்கானா? ஆமா, நீங்க வந்து 1 மணி நேரம் கழிச்சு இவன் வந்திருக்கான். அவங்க அப்பாவை அடிச்சவனே சும்மாவா விட்டுருப்பான்? அடிச்சு தோச்சிருக்க மாட்டான் என் புள்ள. அடிச்சியா? அடிச்சியா? எப்படி அடிச்ச? எப்படி அடிச்ச? சொல்றேன். ஆ? இப்படிதான். கொண்டா டே கண்ணா. ம்? உன் மனசுல எப்பதான் கல்யாணம் பண்ற ஐடியா வரும் சொல்லு. அப்பாவும் பிள்ளையும் காலையில கடைக்கு கிளம்பி போய் ராத்திரி தான் வீட்டுக்கு வரீங்க. நான் தனியா எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? நீயே சொல்லு. அம்மா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க வேண்டாமா? உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு நீ எதிர்பார்க்கற? என்கிட்ட சொல்லுடா, நான் பாக்குறேன். அம்மா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவளை பார்த்த உடனே மனசுக்குள்ள மத்தாப்பு சிதறணும். அவதான் எனக்குன்னு தோணணும்.